தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக லாட்டரி மாற்றியனிடம் ரூபாய் 509 கோடி தேர்தல் நிதியாக பெற்றது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் லாட்டரி மாற்றியின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு சவுக்கு சங்கர் 500 கோடியை கொடுத்துட்டு திமுகவில் சீட்டு கேட்காம எதுக்கு ராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சீட்டு கேட்ட, காசு வாங்க ஒரு கட்சி சீட்டு கொடுக்க இன்னொரு கட்சி என லாட்டரி மாற்றின் மருமகனை சிக்க வைக்கும் விதமாக இந்த கருத்தை பதிவிட்டுள்ளார். மேலும் இது குறித்து தனியார் ஒன்றில் பேசிய சவுக்கு சங்கர், திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கூட முடிவடையாத நிலையில் லாட்டரி மாற்றியிடம் ரூபாய் 500 கோடியை பெற்றுக்கொண்டு அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனாக்கு எம்பி சீட்டு கொடுக்காமல் முதல்வர் ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாகவும் கூறியிருந்தார். மேலும் பிசிக தலைவர் திருமாவளவன் 2 சீட்டுக்காகவும் ரூபாய் 25 கோடி பணத்துக்காகவும் கடந்த 3 ஆண்டுகளாக திமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அமைதி காத்து வந்தது மட்டுமில்லாமல் ஆதவ் அர்ஜுனாவுக்காக பொது தொகுதி கேட்டு அசிங்கப்பட்டதான் மிச்சம் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். தேர்தல் செலவுக்காக திமுக லாட்டரி மாற்றியிடம் ரூபாய் 500 கோடி பெற்றதாக செய்தி வெளியிட்ட ஜூனியர் விகடன் மீது வழக்கு போட்ட முதல்வர் ஸ்டாலின் தற்போது இது உண்மை செய்தி என நிரூபணமாகியுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலினை ரம்மி ஸ்டாலின் என அழைக்கலாமா என்றும் எதிர்த்தரப்புகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.